mark and some 2 mark only. Synonyms: guard, lean, bursted, noise, grapple, fight. Antonyms: consonants, disagreement, soothing, burning, warmed, pulled. Then plural of low, lows. Then prefix natural, supernatural. Abbreviation IMF, International Monetary Fund. Phrasal verb: there will be a dash in the office next week. There will be a shutdown. So SHUT week அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். Compound word: alarm, clock. He was dash the sea now. He was near the sea now. Then tense form: the government was dash at the wit of youth. இங்கே வாஸ்ன்னு இருக்குது, அப்போ கண்டிப்பாக passive form தான் வரும். ஸோ passive form அப்படிங்கிறப்ப here it is given verb plus third form, was plus third form, was pleased. The government, passive voice, இது ஆக்சுவலாக வந்து passive voice. The government was pleased at the wit of the youth. Choose the link. As I looked up, I saw Mr. Hamel sitting motionless. அசையாமல் அவர் உட்காந்துட்டு இருந்தார் அப்படின்னு இருக்கு. ஸோ வென், பட்டு கண்டிப்பாக வராது, ஹவும் வராது. இந்த ரெண்டில் உங்களுக்கு எதுவும் ஒன்று டவுட்டாக இருக்கும். வென்னவர்னால் பார்க்கும் பொழுதெல்லாம் அசையாமல் உட்காந்துருப்பாங்களா? அப்படி இல்லை. ஸோ வென், நான் பார்த்த பொழுது, வெனை. ஸோ ஐங்கிறது சப்ஜெக்ட். தென் நோட்டீஸ், verb. A sudden change அப்படிங்கிறது ஆப்ஜெக்ட். ஆதித்யா ஃபேஸுங்கிறது எக்ஸ்ட்ரா கூட வருது, அடிஷ்னலாக இருக்குது. ஸோ நம்ம ஆப்ஜெக்டை சப்ஜெக்டாக திருப்பணும். ஸோ எஸ். தென் இந்த வேர்ப் வந்து ஒரு வேர்பாக இருக்குது. ஸோ சிங்கிள் வேர்பு வந்து டபுள் வேர்பாக நமக்கு சேஞ்ச் ஆகும். ஸோ வாஸ் சேஞ்ச்டு. ஏன் வாஸ் சேஞ்ச்டு அப்படின்னா சிங்குலர். வாஸ் அல்லது வேர் நம்ம சூஸ் பண்ணணும். ஸோ சடன் சேஞ்சுங்கிறப்ப இந்த இடத்துல சிங்குலர் ஃபார்ம். ஸோ தட் யூ ஆர் யூஸிங் வாஸ். இன் Aditya's face, noticed in Aditya's face by me. How did I get it? He asked. Write in indirect speech. So he asked. Conjunction வராது, ஏன்னா WH. ஸோ WHல வர்றப்போ இங்கே H, no conjunction. ஸோ he asked. how did வர்றப்போ had வரும். இந்த he வந்து ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்துடணும். ஸோ how he did வந்து என்ன வரும்? had. இந்த get அப்படிங்கிறது தேர்ட் ஃபார்மாக மாறும், got. how he had got it. then punctuate: stand back, stand right, he cried. ஸோ ஃபஸ்ட்டு ஓப்பன் கொட்டேஷன். ஸோ இங்கே ஒரு சேஞ்சு, இங்கே, தென் இதில், இங்கே, தென் இந்த இடத்துல. இன்டு சிம்பிள் சென்டென்ஸ்: ஹீ இஸ் சிக் பட் ஹீ அட்டென்ஸ் த ரிஹர்சல். அவனுக்கு சிக்காக இருந்தது, ஆனாலும் அவன் அட்டன் பண்ணான். சிம்பிள் சென்டென்ஸ் அப்படிங்கிறப்ப இந்த இடத்துல என்ன வரணும்? பட் எடுத்துகிட்டு பட்டினுடைய ரெலவெண்ட்டான நமக்கு அந்த ரூல்ஸ் இருக்குது. டேபிளர் காலம் நீங்கள் ஏற்கனவே கிளாஸில் தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ பட் வந்து என்ன வரும்? இன்ஸ்பைட் ஆஃப் போட்டு இந்த ஹீங்கிறது என்னவா மாறும்? ஹிஸ் அப்படின்னு சொல்லி சேஞ்ச் ஆகிடும். இதுதான் ரூல்ஸு. இன்ஸ்பைட் ஆஃப் ஹிஸ் சிக்னஸ், சிக் அப்படிங்கிறது சிக்னஸ்னு சேஞ்ச் ஆகும். இன்ஸ்பைட் ஆஃப் ஹிஸ் சிக்னஸ் மீதியெல்லாம் அப்படியே தான். he attends the rehearsal. Disturbed. ஸோ ஜிக்ஜாக் தான் வரணும்னு சொல்லியிருக்கேன். ஸ்லெப்ட் ஆன் அந்த சென்டென்ஸ் நமக்கு எப்படின்னு தெரியல. பட் எவ்ரி ஸ்டூடெண்ட்ஸ் லைக் த டீச்சர். Now identify the errors. Every students like the teacher. இங்கே
எவ்ரின்னு வரப்போ சிங்குலர் தான், அப்போ ஸ்டூடெண்ட்ஸ்னு வராது. எஸ்ஸை கட் பண்ணிவிட்டு இங்கே வேர்போடு நம்ம எஸ் சேர்த்தணும். பிகாஸ் ஃபார் சிங்குலர் அப்படிங்கிறப்போ யூ ஆர் யூஸிங் verb ப்ளஸ் எஸ். அந்த வேர்போட எஸ்ஸை வந்து சேர்த்தணும். ஐ லுக் ஃபார்வர்ட் டு மீட் யூ. இந்த ஐ லுக் ஃபார்வர்டு இங்கே டூ இருக்கு இல்லையா, இந்த லுக் ஃபார்வர்டு அப்படிங்கிறது ப்ரேசல் வேர்ப். லுக் ஃபார்வர்ட் டு ப்ரேசல் வேர்ப் வர்றப்போ அதை தொடர்ந்து நமக்கு ஜெரண்ட் ஃபார்ம் தான் வரும். மீட்டிங். வேர் ஐ கேன் ஃபைண்ட் எ பேங்க். இங்கே இந்த கேன் வந்து இந்த இடத்துக்கு வரும். வேர் கேன் ஐ ஃபைண்ட் எ பேங்க். ஏன்னா கொஸ்டின் வர்றப்போ இதை தொடர்ந்து நமக்கு என்ன வரணும், கேன் அப்படின்னு தான் வரணும். ஸோ இது வந்து இந்த இடத்துக்கு வந்துடும். வேர் கேன் ஐ ஃபைண்ட் எ பேங்க். மை ஃப்ளைட் டிபார்ட்ஸ் இன் 5 AM. at 5 AM. Then I live in the United States. Article, the United States. So PTA question paper 2. Synonyms: cranky, abnormal, hackle, sharp noise, revive, rescue. Antonyms: cluster, opened, gruffly, plainly, morally, fear. Plural: lorry, lorries. Then fashion, fashionable. இங்கே வந்து சஃபிக்ஸ், ப்ரிஃபிக்ஸ் இல்லை, ஸோ சஃபிக்ஸு. அப்ரிவியேஷன்: எம்ஆர்ஐ, மேக்னெட்டிக் ரெசனன்ஸ் இமேஜிங். ப்ரேசல் வேர்ப்: இட் ஹெல்ப்ஸ் டு. இது ஏற்கனவே ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துருக்கோம். பர்ன் ஆஃப், கலோரியை எரிக்க பயன்படுகிறது. தென் காம்பவுண்ட் வேர்ட் க்ரீன். தென் டென்ஸ் ஃபார்ம்: த மெடல் டேஷ் இன் தி attic for long time, had been hidden. Because passive form, மறைக்கப்பட்டிருந்தது. ஸோ இங்கே வந்து திங்ஸ் வர்றப்போ தானாக இருக்காது, மற்ற பிறரால் மறைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி the medal had been hidden in the attic. Now change in other voice. Question number 23. The doctor kindly warned me. இங்கே verb என்ன, warned. சிங்கிள் verb வந்து டபுள் verb சேஞ்ச் ஆகும். வாட் இஸ் கிவன் இஸ் ஆக்டிவ் வாய்ஸ். இதை நம்ம என்னவா சேஞ்ச் பண்ணுறோன்னா பேசிவ் ஃபார்மாக சேஞ்ச் பண்ணணும். த டாக்டர் அப்படிங்கிறது சப்ஜெக்ட், தென் மீ அப்படிங்கிறது ஆப்ஜெக்ட், வாண்ட் அப்படிங்கிறது verb. ஸோ கைண்ட்லிங்கிறது சும்மா எக்ஸ்ட்ரா நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. ஸோ இந்த மீ என்னவா மாறும், ஐ. டாக்டருங்கிறது பின்னாண்ட வந்துடும். இங்கே பை த டாக்டர், ப்ரிப்போசிஷன் பை வந்து நம்ம தான் ஆட் பண்ணணும். ஸோ இங்கே வாண்டுங்கிறது டபுள் வேர்பாக சேஞ்ச் பண்ணுறப்போ ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், பாஸ்ட் டென்ஸ்னால் வாஸ் தான் யூஸ் பண்ணணும். ஸோ ஐ வாஸ் கைண்ட்லி வாண்ட், ஐ வாஸ் கைண்ட்லி வாண்டுன்னு தான் வரும் ஸ்ட்ரக்சர். ஐ வாஸ் வாண்ட் கைண்ட்லி அப்படின்னு வராது. ஸோ ஐ வாஸ் கைண்ட்லி வாண்ட். ஸோ இங்கே டபுள் வெர்பு நமக்கு கிடச்சிருச்சு. இன்டைரக்ட் ஸ்பீச்: ஹீ செட் ஐ ஆம் கிளாட் தே ஆர் ஸ்ட்ராங். ஸோ ஹீமெண்ட்டுக்கு கன்ஜெக்ஷன் தட். ஸோ ஹீ செட் தட், ஐ யாரை ரெஃபர் பண்ணுது, ஹீ. ஸோ ஹீ ஆம் வந்து என்னவா மாறும், வாஸ் அப்படின்னு மாறும். ஸோ ஹீ வாஸ் கிளாட். இது ஆக்சுவலாக நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் ப்ரொசீட் ஆகு. ஸோ அண்டு ப்ரொசீடட், தொடர்ந்து அவர் என்ன சொல்கிறாங்க, அண்டு ப்ரொசீடட் தட் தே ஆர் வந்து பாஸ்ட் டென்ஸு வேர்னு மாறிடும், தே வேர் ஸ்ட்ராங். இப்போ இந்த அண்டு ப்ரொசீடட் தட்டு கூட எழுதாட்டி கூட பரவாயில்ல. ஹி வாஸ் கிளாட் தே வேர் ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லி கூட எழுதிக்க. தென் பங்கி ரிப்ளைடு. நேம் அப்படிங்கிறதுனால யூ ஆர் யூஸிங் கேபிட்டல் சி. காம்பவுண்ட் சென்டென்ஸாக சேஞ்ச் பண்ணு. இஃப் ரயான் ரீட்ஸ் மோர் ஹீ வில் 26 சேஞ்ச் இன்ட்டு காம்பவுண்ட் சென்டென்ஸ்.
If Ryan reads more, அதிகமாக படித்தால் he will become proficient in the language. அவள் மொழியில் ரொம்ப ஸ்கில்டு பர்சனாக மாறுவார். அப்போ இது இப்போ நம்ம என்னவா சேஞ்ச் பண்ண போகிறோம், காம்பவுண்டாக மாற்ற சொல்லியிருக்கு. ஸோ காம்பவுண்டாக சேஞ்ச் பண்ணணும். அப்போ இப்போ என்ன ஆயிரும், காம்ப்ளெக்ஸு. ஸோ இது கட் ஆயிரும். ஸோ ரயான் ஷுட் ரீடு அல்லது மஸ்ட் ரீட். அப்போ இந்த வேர்பில் வர எஸ் கட் ஆயிரும் நமக்கு. ஷுட் ரீட் மோர், அதிகமாக படிக்க வேண்டும். இப்போ கன்ஜக்ஷன் என்ன வரும், ஸோ தட், அதனால். ஸோ தட் அப்படின்னா எனவே, ஸோ தட் அதனால். ஸோ தட் ஹீ, இந்த வில் எடுத்துடணும். ஹீ பிகம்ஸ், ஹீ பிகம்ஸ். ஏன் வேர்போடு எஸ் சேர்த்துறோன்னா இது சிங்குலர். ஸோ சிங்குலர் வர்றப்போ வேர்ப் ப்ளஸ் எஸ். இந்த வில் கண்டிப்பாக எடுத்துடணும். ரயான் ஷுட் ரீட் மோர், ஏன்னா இந்த இடத்துல ஷுட் வர்றப்போ இந்த இடத்துல வில் வராது. ஷுட் ரீட் மோர் ஸோ தட் ஹீ பிகம்ஸ், மீதியெல்லாம் ஆஸ் யூஷுவல் அப்படியே எழுதிக்கணும். ப்ரொஃபிஷியன்ட் இன் தி லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லி எழுதிடும். ஸோ 27க்கு நான் அப்படியே எழுதிட்டேன். beckoning, calling, they were to him shrilly. They were தான். ஸோ ஆன்சர் எழுதிட்டேன். I was amazed to see how well I understood it. Identify the errors. Myself, I am ரயனா. மைசெல்ஃப் எல்லாம் வராது, அப்படியே டைரெக்டாக ஐ ஆம் ரயனா. ஹீ டோன்ட் ஹாவ் எ மியூசிக் சிஸ்டம். ஹீ வர்றப்போ டஸ் தான் வரும். ஸோ ஹீ டசன்ட் ஹாவ் எ மியூசிக் சிஸ்டம். ஐ கேனாட் கோப் வித் த ப்ரெஷர். ஐ கேன் படிக்கிறப்பே அந்த அப் வராது. ஐ கேனாட் கோப் வித் த ப்ரெஷர். வாட் இஸ் த டைம் பை யுவர் வாட்ச், இன் யுவர் வாட்ச். இன்னுங்கிறது லொக்கேஷன். இன் அப்படிங்கிறது நமக்கு எதை ரெஃபர் பண்ணும், ஒரு லொக்கேஷன், அந்த பொருள் எங்கே இருக்குது அப்படிங்கிறது. நம்ம டைமை போய் பொருளாக நினைக்க முடியுமா, இல்லை. ஸோ இட் இஸ் வாட் இஸ் த டைம் பை யுவர் வாட்ச். ஸோ த லாஸ்ட் ஒன், அவர் கிளாஸ் ரூம் இஸ் இன் த செகண்ட் ஃப்ளோர், நாட் இன் த செகண்ட் ஃப்ளோர், on the second floor. ஸோ இதோட இந்த வீடியோ ஓவர். பிடிஏ கொஸ்டின் பேப்பர் 1 and 2 பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் we see 3, 4, 5. Thank you.